துளசி மாடத்திலிருந்து பூஜைக்காக துளசியை பறிக்கலாமா என்கின்ற கேள்விக்குத்தான் விடையை பார்க்க போகிறோம். இதற்கு நேரடியாக விடை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பறிக்க கூடாது என்பதுதான். துளசி மாடம் அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு பூஜிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. அந்த துளசி மாடத்தில் துளசியை வச்சிருப்பா, அதையே நாம் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவே பார்க்குறோம். இதில் மகாலட்சுமி தாயாரும் அதற்குள்ளாக அடக்கம் என்கின்ற தாற்பயத்தையும் வச்சிருக்கோம். அதுவே ஒரு பூஜைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அதை பறித்து நாம் பூஜிக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் நாம் பூஜிக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து துளசியை பறித்து பூஜிக்க கூடாது. முதல்ல இந்த துளசி மாடம் அப்படிங்கிறத வீட்டில் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டினுடைய மையப்பகுதியாகி அந்த பிரம்மஸ்தானத்தில் வச்சுருப்பா. அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கருட மனைன்னு சொல்லுவா. இந்த ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தோம்னா ரெண்டு சைடும் ரெண்டு ஹாலு, அந்த ரெண்டு ரூம்லாம் இருக்கும். நடுவில் ஒரு முத்தம் அப்படிங்கிற மாதிரி குவிச்சு வச்சுருப்பா. வீட்டு வாசல் படி இருக்கும், நடுவிலே முற்றம் என்பது இருக்கும். அந்த முற்றத்திலே சூரிய ஒளி என்பது நேரடியாக விழுந்து கொண்டிருக்கும். அந்த நடு முற்றத்தில் பார்த்தோம்னா கொண்டு வந்து ஒரு துளசி மாடத்தை நடுவிலேயே வச்சிருப்பா. அதற்கு நேர் பின்னாடி தோட்டத்து வாசல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். அதுதான் அந்த வீட்டினுடைய பிரம்மஸ்தானம்னு சொல்றார். அந்த பிரம்மஸ்தானத்திலே சாக்ஷாத் மகாவிஷ்ணு அமர்ந்து கொண்டு அந்த வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதற்கான தாத்பரியம். அப்படி இருக்க அதை மடியோடு பூஜிக்க வேண்டுமே தவிர அதனை பறித்து நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்த கூடாது. அந்த மாதிரி மையத்தில் எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு சொன்னால், ஒன்று வீட்டினுடைய மையப்பகுதி அல்லது வடக்கு திசைன்னு சொல்கிறார், நேர் வடக்கு திசையிலே வைக்கலாம், அல்லது கிழக்கு திசையிலே வைக்கலாம், அல்லது வடகிழக்கு திசையிலே வைக்கலாம். இந்த 4 இடங்களை தவிர மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், நாம் பூஜிக்கக்கூடிய அந்த துளசி மாடத்தை எங்கே வைக்க வேண்டும்னு சொன்னால், ஒன்று வீட்டினுடைய மையப்பகுதியிலே, அல்லது வடக்கு திசையிலே, அல்லது கிழக்கு திசையிலே, அல்லது அந்த வீட்டினுடைய வடகிழக்கு திசையிலே, இந்த பாகங்களிலே தான் அந்த துளசி மாடத்தினை வைத்து பூஜிக்க வேண்டும். அதுவும் பார்த்தோம்னா வெளிச்சம், சூரிய ஒளி என்பது நேரடியாக அந்த துளசி மாடத்தின் மேல் விழ வேண்டும். அது போன்ற பகுதியிலே தான் துளசி மாடத்தினை அமைக்க வேண்டும் சொல்றார். அப்படி அமைத்து அதனை தினசரி நாம் பூஜித்து வர வேண்டுமே தவிர அதிலிருந்து நான் பூஜைக்காக துளசியை பறிக்கக்கூடாது. நான் இதுலேருந்து பறித்து எடுத்துன்னு போய் நான் சுவாமி ரூமில் போய் அந்த சுவாமிக்கு தானே வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது தவறு. அவ்வாறு நீங்கள் ஒரு துளசியை பறித்து பூஜிக்கணும்னு நினச்சா அதற்கு தனியாக செடிகளை வைக்க வேண்டியது, தனியாக தொட்டியில் வச்சு ஒரு ஓரமாக வளர்த்துட்டு வரலாம். ஆனால் துளசி மாடத்தினுடைய அமைப்பு என்பது அது ஒரு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அது ஒரு கோவில் மாதிரி ஒரு உருவத்தை கொஞ்சம் வச்சுருப்பா. அந்த இடத்துல பார்த்தோம்னா 4 மூலையிலையும் நல்லா இந்த மேடு மாதிரிலாம் செஞ்சு வச்சு அதுக்குள்ளே விளக்கு வைக்கிற விஷயங்கள்லாம் வச்சுருப்பா இல்லையா. அதனை நாம் தினசரி பூஜிக்க வேண்டும்ங்கிறார். அதை போய் நம்ம ஸ்நானம் பண்ணாமல் தொடவே படாது. முதல்ல போகும்போது வரும்போதெல்லாம் அதை தொட்டுண்டு போகவே கூடாது. அது ஒரு பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். காலையில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் போய் அதுக்கு நம்ம கையிலேயே ஜலம் எடுத்துகிட்டு போய் மடியோடு போய் அதுக்கு தீர்த்தத்தை விட வேண்டியது, ஜலத்தை விட வேண்டியது, அங்கே விளக்கேற்றி வச்சு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் செய்ய வேண்டியது. அதுதான் அந்த வீட்டினுடைய ஆதார சக்தியாகவே செயல்படுகிறதுன்னு சொல்றார். மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த துளசி மாடம்தான் அந்த வீட்டினுடைய ஆதார சக்தியாகவே செயல்படுகிறது. அந்த துளசி இலைகளின் மூலமாக, அதாவது நம்ம இப்போ அதை சயின்ஸாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னால் அது ஆக்சிஜனை வெளியிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த துளசி இலையிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ரேடியேஷன் தான், அதாவது ரேடியேஷன் சொல்கிறத விட அந்த வாயு அப்படின்னு ஆக்சிஜனை நம்ம எடுத்துப்போமே, அதுதான் நம்மை ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு துணை புரிகிறது. துளசிங்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு யுனிவர்சல் ட்ரூத் தானே. உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை இந்த துளசியிலே மருத்துவ குணம் என்பது உண்டு என்பதுதான். ஆக ஒரு துளசி செடி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதன் மூலமாக அந்த இல்லத்திலே இருப்பவர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனை சென்று பறிப்பது
அதாவது ஒரு பூஜைக்காக நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதை துளசி மாடம்னு சொன்னாலே இது பூஜிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள நம்ம ஆழ பதிய வச்சுக்கணும். அதை போகும்போது வரும்போதும் சும்மாலாம் நம்ம தொடப்படாது. காலையில் குளிச்சுட்டு மடியோடு தான் போய் தொடரும் அப்படிங்கிறத நினைவிலே கொள்ள வேண்டும். அதே போல வீட்டிற்கு விலக்காக இருக்கக்கூடிய பெண்கள், அந்த மாத விலக்கு நாட்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் அந்த துளசி மாடத்திலே இருக்கக்கூடிய அந்த துளசி செடியை கண்டிப்பாக தொடக்கூடாது. அப்படி அவ தொட்டானா என்ன ஆகும் சொன்னால் அது பட்டு போயிடும். இதை ப்ராக்டிக்கலாகவே நம்ம இல்லங்களிலேயே நாமே ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்தது, ஒரு பூஜிக்கப்பட வேண்டிய பொருள்தான் அந்த துளசி மாடத்திலே இருக்கக்கூடிய துளசி என்பதை நாம் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.